அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட அந்நாட்டு நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் அமெரிக்காவின் எரிபொருள் மற்றும் எரிவாயு துறையின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஈரான் துறைமுகங்கள் மீதான கடல்வழி முற்றுகையை இன்னும் சில மாதங்களுக்கு தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதன் மூலம் அமெரிக்க நுகர்வோருக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரி சூசி வைஸ் ஆகியோருடன் அமெரிக்காவின் மிகப்பெரிய மசகு எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான செவ்ரான் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி மைக் வர்த் மற்றும் விட்டால் மகூரியா ஆகிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்ததாக வெள்ளை மாளிகையை மேற்கோள் காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது அமெரிக்கர்கள் ஒரு கேலன் எரிபொருளுக்காக சுமார் $4 முதல் $2 வரை செலுத்த வேண்டியுள்ளது. இது போர் ஆரம்பமாவதற்கு முன்பு இருந்த விலையுடன் ஒப்பிடும்போது சுமார் 44% அதிகரிப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஈரான் போரை கைவிடுவதாக அறிவித்தால் இந்த நெருக்கடி முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். அண்மையில் நிலவுக்கான பயணத்தை நிறைவு செய்து பூமிக்கு திரும்பிய ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்களுடன் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைகள் ஈரானின் கடற்படை கப்பல்களை கடலுக்குள் மூழ்கடித்துள்ளதாகவும் ஈரானிய விமானப்படை விமானங்கள் மீண்டும் விண்ணில் எழ முடியாத நிலையில் உள்ளதாகவும் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் ஏவுகணை உற்பத்தி வசதிகளில் சுமார் 80% அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொள்ளாத வரை இருதரப்புக்கும் இடையே எந்தவொரு ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனிடையே ரஷ்ய யுக்ரைன் போர் தொடர்பாகவும் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினர். தான் ஜனாதிபதி புட்டினுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர்கள் விரைவில் ஒரு போர் நிறுத்தத்துக்கு தயாராகி வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலின் போது 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததன் நினைவாக ஒரு தற்காலிக ரஷ்ய யுக்ரைன் போர் நிறுத்தத்தை முன்மொழிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நடவடிக்கை எடுத்ததாக நேற்று ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 1945ஆம் ஆண்டு ஜெர்மனி ஐரோப்பாவிடம் கைப்பற்றப்பட்டமை ஒவ்வொரு ஆண்டும் மே 8ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இரு நாட்டு தலைவர்களும் ஈரான் அமெரிக்க போர் குறித்தும் ஆலோசித்துள்ளனர். இதன்போது ஈரான் வசமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விருப்பம் தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப், ரஷ்யா அமெரிக்காவுக்கு உதவுவதற்கு முன்பாக யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது மிக அவசியமானது என கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.